இங்க பெஸ்ட் சூப்பர் பவர் இருக்கவங்கள செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஷோக்கு 3 மெம்பர்ஸ் மட்டும் தான் வேணும். பட் அன்னைக்கு ஆடிஷனுக்கு நிறைய பேர் வந்திருந்தனால சோ ஒவ்வொருத்தரா வந்து அவங்களோட சூப்பர் பவர் காட்ட சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்து கண்ணு ஸ்பீடா சிமிட்டி காட்டுறா. பட் ஜட்ஜஸ் இது ஒன்னும் சொல்ற மாதிரி பெரிய டேலண்ட் இல்லன்னு சொல்லிட்டு அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்ததா ஒரு பையன் வரான். அவனுக்கு இன்விசிபிளா மறையக்கூடிய சக்தி இருக்கனால அவனை பிடிச்சு போய் ஜட்ஜஸ் அவனை செலக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து இவன் ஒரு பேப்பரை முழுசா சாப்பிட்டுட்டு அது ஒரு பென் வச்சு புல்லட் மாதிரி ஜட்ஜோட ஃபேஸ் ஷூட் பண்றான். ஜட்ஜ் ரொம்ப கோவப்பட்டு அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன பொண்ணு வரா. அவ கியூட்டா ரைம்ஸ் பாடிட்டு இருக்கா. அப்போ ஒரு ஜட்ஜ் இதுல சூப்பர் பவர்னு சொல்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே ரொம்ப கோவப்பட்டு அவங்களோட டேபிள ஒரே கையில தூக்கி போட்டுடுறா. அதை பார்த்த ஜட்ஜ் ரொம்ப ஷாக் ஆகி அவளையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் இந்த பொண்ணுக்கு எந்த பொருளை வேணாலும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம கண்ணாலே ஹேண்டில் பண்ணக்கூடிய சூப்பர் பவர் இருக்கனால இவளையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான 3 பேர் செலக்ட் பண்ண அப்புறமும் ஒரு பையன் வரா. அவனால அவனோட பாடி பார்ட்ஸை எது வேணாலும் பெருசாக்கி காட்ட முடியும். அதை பார்த்த ஜட்ஜஸ் இந்த சூப்பர் பவர் இன்னும் வேற லெவல்ல இருக்குன்னு வேற வழி இல்லாம இவனையும் ஃபைனலா செலக்ட் பண்ணிட்டாங்க.